எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தீஷ். இந்த வீடியோவில் LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படத்துலேருந்து ஃபஸ்ட் பஞ்ச் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த வீடியோ ஆகஸ்ட் மாதம், இந்த மாதம் ஃபஸ்ட்டு இல்லை செகண்டு அந்த டேட்டில் வர வேண்டியதுன்னு போஸ்டர்லாம் விட்டாங்க. ஆனால் டிலே ஆகி இப்போ தான் வருது. மேபி VFX ரீசன்ஸாக இருக்கலாம். ஏன்னா சைஃபை ஃபியூச்சரிஸ்டிக் படம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலான வேலைகள் ஃபஸ்ட் ஃப்ரேம் பார்க்கும்போதே தெரியுது VFX ஹெவியான ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் டைம் எடுத்துக்கலாம்னு நான் கெஸ் பண்ணுறேன். இப்போ மற்றபடி என்னதுன்னு தெரில. 1 நிமிஷம் 51 செகண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வாங்க பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஃப்ரேமில் என்னென்னமோ இருக்குது. காவேரி ஹாஸ்பிட்டல், அடியார் பிரிட்ஜு, மிஷன் 14 இம்பாசிபிள். அது யார்? அது யாஷ் ஃபோட்டோவா? அது ஆக்டர் யாஷோட ஃபோட்டோ. கலைஞர் மெட்டாவர்ஸ் யூனிட்டா ஏத்தரா IPL. ஓகே, ஃபஸ்ட் ஃப்ரேமில் இதெல்லாம் இருக்குது. பாஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, வாங்க உள்ள போயிடலாம், பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்துட்றேன், அதுக்கப்புறம் பாஸ் பண்ணி டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது போல். ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக் படம் அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை அப்போ வந்து ஒரு ரெஃபரன்ஸாவோ டீட்டெயில்ஸாவோ வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதோ யாஷ் ஃபோட்டோ மாதிரி, மிஷன் இம்பாசிபிள் மாதிரிலாம். ஸோ அதனால் அப்படி பார்த்துருவோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் நிற்காமல் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கோ. உலகம் எங்கேயோ போயிடுச்சு. வருஷம் 2040. அனிருத் வயசு 2040. இல்லாத ஒண்ணு இன்னும் இருக்குன்றான். லவ். ஓய், நல்லா இருக்கியா? கொடையும் வந்து வாவ். இருக்குங்க, இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றது இன்னும் இருக்குங்க. அது அவளை பார்த்த உடனே தான் தெரிஞ்சது. 189. சும்மா நெத்தி பொட்டுல இருந்து கால் கட்ட விரல் வரைக்கும் ஆச்சு. லைக் hope you like Wow. நம்ம இப்போ எவல்யூஷன்ஷிப்ல இருக்கோம். இந்த சிச்சுவேஷன்ஷிப், டெக்ஸ்லேஷன்ஷிப், கஃபிங், டெலியூஷன்ஷிப், பிரெட் கிரமிங், பெஞ்சிங், நானோஷிப். ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வேணும். வைன்வுட் மாதிரி கோலிவுட். இப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த காலத்துல லவ்ல ஜெயிச்சிட முடியுமா? இல்ல எங்க அண்ணன் சூரியன் தான் விட்டுருவானா? ஓ, ரோபோ வாய்ஸா? அனிருத் வாய்ஸ். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓ, இந்த பாட்டு அனியோடைய. இதெல்லாம் தாண்டி உன் ஆளோட எப்படா சேர போற? இவ்வளோ பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும். நீ தானே தள்ளாடுற நானே, ஆமா வேணாமே. சூப்பரா இருக்குதுப்பா. ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல். உனக்கு அது தோணவில்லையே. ஓகே, இன்னொரு டைம் பார்க்கணுமா என்ன? பார்த்துட்டே வந்துடும். ஸோ லெட்ஸ் கோ. உலகம் எங்கேயோ போயிடுச்சு. வருஷம் 2040. ரோபோ தான் அன்னைக்கு வயசு. இல்லாத ஒண்ணு இன்னும் இருக்குன்றான். கொடையிலேயே எல்லாமே இருக்கு. தமிழ் டாக்ஸி, நுங்கம்பாக்கம். இது என்னது? அது என்னது? ஐயோ, எழுதி இருந்துச்சு. ரன்னிங், டெக்ஸ்டிங், சைக்கிளிங். ஓ, இருக்குங்க, இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றது இன்னும் இருக்குங்க. ஆனா செம்மையான ஒன்லைன் இது. பார்த்த உடனே தான் தெரிஞ்சது. தலைவர் 189 இன்னும் போட்டிருக்கேன் மேலே. அது தெரியல சரியா என்னன்ட்டு. ஆனால் 189. சும்மா நெத்தி பொட்டுல இருந்து கால் கட்ட விரல் வரைக்கும் ஆச்சு. லைக் hope you like தீமாக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பு. நம்ம இப்போ எவல்யூஷன்ஷிப்ல இருக்கோம். இந்த சிச்சுவேஷன்ஷிப், டெக்ஸ்லேஷன்ஷிப், கஃபிங், டெலியூஷன்ஷிப், பிரெட் கிரமிங், பெஞ்சிங், நானோஷிப்பை விட இந்த கோலுட் அப்படிங்கிற இந்த இது வந்து இந்த GTA 5 வைசிட்டியில் இல்லை இந்த GTA 5லலாம் வந்து வரும். அண்டு சில ஃபாரின் படங்கள்லாம் அதில் வந்து ஹாலிவுட்டுன்னு இருக்கும், இல்லை கேம்ஸ்லாம் வைன்வுட்டுன்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் வச்ச ஃபாண்ட்டு இப்போ கோலிவுட்டுக்கு வச்சுட்டாங்க. இதெல்லாம் செம ஐடியாஸ். ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வேணும்.
உனக்கு புரிஞ்சிடுச்சுல? இப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த காலத்துல லவ்ல ஜெயிச்சிட முடியுமா? இல்ல எங்க அண்ணன் சூரியன் தான் விட்டுருவானா? காசாகிறான்னு மேல இருந்தது. Love Insurance கம்பெனி சொல்லியிருந்தாங்க இந்த பாட்டு உள்ள இருக்குதுன்ட்டு. எனக்கென யாரும் இல்லையே. பாவா, இதெல்லாம் தாண்டி உன் ஆளோட எப்படிடா சேர போற? இவ்வளோ பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும். ஓ தானி தானே தள்ளாடுற நானு. பார்க்கிங்கும் மேல, அதுக்கு மேல ஹாஸ்பிட்டலு. ஆனால் விஎஃப்எக்ஸுக்கு செம்மையான வேலை. இப்போ தெரியுது ஏன் ஒரு மாதம் டிலேவாக விட்டாங்க இந்த பஞ்சை அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஎஃப்எக்ஸ், ஏன்னா 2040 அப்படிங்கும்போது ஃப்யூச்சரிஸ்டிக்காகவும் இருக்கணும், அப்போ என்ன இருக்குமோ எல்லாத்தையும் காட்டணும். டெக்னாலஜி வைஸ் இப்பயே இப்போ இருக்கும்போது எல்லாத்தையும் வந்து அவ்வளோ முன்னோட்டமாக காட்டணும். அப்படிங்கும்போது படம் வந்து 90% சம்திங் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து விஎஃப்எக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா அந்த கொடையிலிருந்து ரோபோட்டு, ட்ரோன்ஸு, வாயர், இது ராக்கெட்டு, சம்திங் ட்ரெயின் என்னென்னமோ பறக்குது, எல்லாமே அப்போ இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இடங்களை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் சரி, அந்த மாதிரி சில முக்கியமான சென்னை பிளேசஸை வந்து அதை கொஞ்சம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக காட்டணும். அப்போ எப்போ இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பெரியவருக்கு டேரக்ட் கதை இருக்கோ என்ன இருக்கோ இல்லையோ, ஆனால் விஎஃப்எக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை, அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஸோ அதனால் விஎஃப்எக்ஸுக்கு பயங்கரமான வேலைப்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான அவுட்புட் இங்கே தெரியுது. கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, அந்த ஒன்லைன் நல்லா இருந்துச்சு. ஸோ லவ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே நிஜமாக இருக்கா அப்படியா அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் ஃப்யூச்சரில் 2040 லவ் இருக்கா, அந்த டைமில் லவ் இருக்கா இல்லை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் அந்த உலகத்தோட அது ஒரு தனி வேர்ல்டு மாதிரி பில்ட் ஆகி நிற்குது. அதை தாண்டி எனக்கு என்ன இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுதுன்னா, 2040 வந்து இப்போ இருந்த விஷயங்களா 2025 இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அங்கே ரெஃபரன்சஸாக எப்படியெல்லாம் காட்ட போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிஷன் இம்பாசிபிள் யாஷோட ஃபோட்டோ, ஐபிஎல்லோடைய அந்த ஃபோட்டோ, அண்டு தலைவர் 189 போட்டுருந்துச்சுல்ல அந்த ஒரு ரெஃபரன்ஸு. ஸோ ஹவு தே குட் ப்ரெசென்ட் த வேர்ல்ட் ஆஃப் டுடேஸ் வேர்ல்ட் டு தட் வேர்ல்ட் அப்படிங்கிறது விஷுவல்ஸாக ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக, சினிமோட்டோகிராஃபியும் சரி விஎஃப்எக்ஸும் சரி ரொம்ப நல்லாவே இருக்குது, நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி அனிருத்தோடைய மியூசிக் அட் வாஸ் பிக்கெஸ்ட் எலிவேஷன். அந்த தீமா வந்து தத்தரகமாக போட்டு ஹம்மிங்கில் விட்டது நல்லா இருந்தது. அண்ட் கடைசியாக வச்சிங்க பாருங்கள், இந்த மெர்ஜை வச்சு எனக்கென்ன யாரும் இல்லை இறக்குனாங்க வச்சு வீட்டில், அது செம்ம பிளேஸ்மெண்ட்டு. அந்த இறக்குன இடம் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தேன், நீங்களெல்லாம் பார்த்துருந்தோம் இந்த மாதிரி இந்த பாட்டு வரப்போகுது இந்த படத்துக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது அப்படிப்பட்ட பாட்டு. ஆக்சுவலாக நான் ஸ்கூல் படிக்கும்போது நினைக்கிறேன், நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அந்த பாட்டு அனிருத்தோடைய ஸ்டார்டிங் ஆஃப் டைம் அது, அந்த டைமில் வந்த பாட்டு அப்படி எல்லாரும் கேட்டு பை பண்ணிட்டு இருந்த பாட்டு அந்த பாட்டு. ஸோ அகெயின் பிரிங்கிங் பேக் த நாஸ்டாலஜியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் பாசிட்டிவ் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் எஜ்ஜஸ் சூர்யா ஆப்வியஸ்லி அவர் ஒரு பெர்ஃபார்மர் அவர். அண்ட் விக்னேஷ் சிவன் ரொம்ப நாள் கழிச்சு படம் பண்ணுறாரு, நயன்தாரா ப்ரொடியூசர். ஸோ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தாட்ஸ் தோணுது. ஸோ பார்த்து பார்ப்போம். ஸோ தான் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ நன்றி.